அனைவருக்கும் வணக்கம். அறிவு என்பது ஒரு உடைமை. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் அப்படின்னு சொன்னார். செல்வங்கள்லே பெரிய செல்வம் செவிச்செல்வம்னு சொன்னவர் இங்க உடைமைன்னு சொல்றார். உடைமையும் செல்வமும் ஒண்ணா. ஆமா. அசையும் சொத்து, அசையாத சொத்து அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அறிவும் ஒரு உடைமை தான். ஆனா, உங்களிடம் இருக்கக்கூடிய பொன்னையோ, பொருளையோ யார் வேணாலும் அபகரித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் அறிவை யாரும் அபகரித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு விளக்கின் ஒளியிலிருந்து இன்னொரு விளக்கு ஏற்றி வைத்தால் இரண்டும் பிரகாசிக்கும். அதே நேரம் ஏற்றி வைத்த விளக்குக்கு அதனால் எந்த ஒரு இழப்பும் இல்லை. அது போலதான் அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். எதிரிகளால் அழிக்க முடியாத ஒரு அரண். பெரிய பெரிய கோட்டை மதில் சுவர்கள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப வேகமா யார் வேணாலும் எப்ப வேணாலும் அழித்து விட முடியும். ஆனால் நம்முடைய அறிவை யாரும் நம்மிடமிருந்து அழிக்க முடியாது. அதனால செருவார், செரு அப்படின்னா பகை. செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண். எவ்வளவு பெரிய வலிமையானவர்களா இருந்தாலும் அவர்களால் இந்த அரணை, அறிவு எல்லையை அவர்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அடுத்து, சென்ற இடத்தால் செலவிடாது உரி, நன்றின்பால் உயிப்பது அறிவு. எது அறிவு அப்படின்னு அடுத்து பேசுறாரு. மனதை நல்வழியில் செலுத்துவதே அறிவு. சிலருடைய அறிவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சிலருடைய அறிவு பொருளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மனதை நல்வழியில் செலுத்துவதே அறிவு. நம்முடைய அறிவை எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதே மாதிரி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இன்னொரு பொருளை சொல்றோம். யாரிடம் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவது. யார் சொன்னாலும், அது பெற்றோராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கு நம்ம நம்பக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சமூக தளங்கள்ல எல்லாமே உண்மையானதுதான் இல்ல. பெரும்பாலும் கண்ணை மூடிக்கொண்டு பகிரக்கூடிய செய்திகள் தான் நம்ம வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு தேவையான செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. தேவையில்லாத செய்திகள் நிறைய போய் சேருது. இப்ப யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நம்ம அதை இப்படி சொல்லுவாங்க பழமொழியில, கேப்பையில நெய்வடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போகுது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாம் உண்மையை அறிய வேண்டும். அடுத்து, என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. எளிமையாக பேசி நுட்பமாக கேட்டறிந்து கொள்வது அறிவு. உனக்கு என்ன தெரியுமோ அதை எளிமையா அடுத்தவங்களுக்கு புரியறது மாதிரி சொல்லு. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்களா, அதை நுட்பமா கேட்டு தெரிஞ்சுக்க. எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அறிவு என்பது அறியாமையை அறிந்து கொள்வது. நமக்கு தெரியாது அப்படிங்கிறத உணர்றதே ஒரு வகை அறிவு. அடுத்து, உலகம் தழிய ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உயர்ந்தோரிடம் பழகி இன்ப துன்பங்களை சமமாக காண்பது. ஒரு மரத்துல எது அழகு? அது பூவா, காயா, கனியா, இல்ல கிளையா, இலையா, சருகா, எல்லாமே அழகுதான். ஆனா ஒவ்வொரு நிலையில ஒவ்வொன்றும் அழகு. அது மாதிரி நம்ம இன்பத்தை துன்பத்தையும் நம்ம சமமா பார்க்க பழகணும். இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைவது, துன்பம் வரும்போது ரொம்ப கவலை கொள்வது தவறு. வேறனை சமநிலையில பார்க்கணும். உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. இரண்டை சமமா என்னைக்கு நம்ம பார்க்கிறோமோ அப்பதான் நாம் அறிவுடையவர். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் மனிதனிடம் சமகால கண்டுபிடிப்புக்கான அடையாளம், ஒரு கருவி கையில இருந்தது. அதே நேரம் இன்றைய பணியை நாம் நேற்றைய கருவி கொண்டு செய்தால் நாளைய வாழ்க்கை நலிவடையும். அப்ப உலகம் எந்த திசையில போதோ அதே திசையில நம்ம போகணும். எதிர் திசையிலயோ மாற்று திசையிலயோ நம்ம போகக்கூடாது. உயர்ந்தோர் வாழும் வழியில் வாழ்வதே அறிவு. அப்ப பெரியோரை பிழையாமை அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு. உயர்ந்தோர் அவர்கள் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நம்ம போகணும். உயர்ந்தோர் செல்லக்கூடிய வழியில் செல்லாமல் மாற்று வழியில் போகும்போது அவர்கள் உலகத்தின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறார்கள். பல நேரங்களில் நம்ம வேறு வழி இல்லாமலும் உலகத்தோட திசையில நம்மளும் போய்தான் ஆகணும். அது உயர்ந்தோர்கள் போகக்கூடிய பாதையா இருந்தா நம்ம கண்ண முடிக்கு போகலாம், தப்பு இல்லை. அடுத்து, அறிவுடையா ஆவது அறிவார் அஃது அறிகல்லார், அறிவில்லா அஃது அறிகல்லார். எளிமையா சொல்ற, அறிவுடையோர் எதிர்காலத்தை அறிவர், பேதையர் அறியார். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு அவசரமான நிலையில
என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அறிவுடையவங்க மட்டும்தான் யோசிப்பாங்க. அறிவில்லாதவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஒரு எரிபொருள் நிரப்பும் நிலையம், ஒரு பெட்ரோல் பங்க்ல திடீர்னு ஒருத்தர் செல்போன் பேசியிருக்காரு, தீ பிடிச்சிருச்சு. சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள் கூட தயங்கி பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அதை அணைக்க முடியல. ஆனா அந்த எரிபொருள் நிலையத்துல பணியாற்றக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கும் உயிர் பயம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அவர்கள் துணிச்சலாக கொஞ்சம் கூட யோசிக்காம பயப்படாம பக்கத்துல இருந்த அந்த எரிபொருள் இந்த மாதிரி தீ பிடிச்சிச்சுன்னு அமர்த்துறதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, கருவி. அந்த கருவியை கொண்டு உடனடியாக அந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர. இப்ப அறிவு தான் நம்மளை என்ன பண்ணும், ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். அறிவுடையார் ஆவதறிவார். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இயல்பு அறிவுடையவர்களுக்கு மட்டுமே உண்டு. இப்போ நம்ம வாகனங்கள்ல போறோம், போகும்போது சில நேரங்களில் விபத்து நடந்தது. எதனால விபத்து நடக்குது? கணிப்பு, கால கணிப்பு. நம்ம போகக்கூடிய வேகம், அந்த வண்டி வரக்கூடிய வேகம், இல்லாட்டி இடையில ஒரு பாதசாரி கடக்கக்கூடிய வேகம். அப்ப இதையெல்லாம் நம்ம கணிக்க தவறுவோம். தவறும் போதுதான் அந்த விபத்து நடக்குது. அப்ப அறிவு என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எதிர்காலத்தை பத்தி முன்னோக்கி யோசிக்கும். யோசித்து அவர்களை சரியான வழியில் நடத்தும். அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுதல் அறிவுடையோர் செயல். எதுக்கு பயப்படலாம், எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்லாம் பாரதி சொல்றாரு. யாருக்குமே பயப்படாம இருக்கிறது, எதற்குமே பயப்படாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. இந்த நேரம் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். இப்ப சாமி, பேய், பூதம், பாம்பு, பல்லி, இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத பல விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம். ஆனா பயப்பட வேண்டிய பல விஷயங்களுக்கு பயப்படுறது கிடையாது. குறிப்பா பொய் சொல்றதுக்கு பயப்படணும், அடுத்தவங்க பொருள் மீது ஆசை கொள்வதற்கு பயப்படணும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய விஷயம். இப்ப அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க. அதே நேரம் ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறவங்க கூட இருப்பாங்க. அது ஒரு உயிரினம். அதை தீண்டாத வரைக்கும் அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அது பாதையில அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறவங்க இருப்பாங்க, பல்லியை பார்த்து பயப்படுறவங்க இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அறிவில்லாதவங்க தான் பயப்படுவாங்க. அறிவுடையவர்கள் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாம இருக்கிறது பேதமை. அதே நேரம் சில விஷப்பாம்புகளிடம் விளையாட்டாக சிலர் வந்து சாதனை செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல விளையாட்டுத்தனமா இருக்கிறது. சில நேரம் அது அவங்களுக்கு உயிருக்கு வினையாகவும் முடியும். ஒரு காலத்துல டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இதுல எல்லாம் ஒருத்தர் வந்து வருவாரு. பாம்புகளை எல்லாம் வந்து அவர் பார்த்து பயப்படவே மாட்டாரு. கையில பிடிப்பாரு, முதலை, இந்த மாதிரி எந்த விலங்குகளை பார்த்து பயப்படவே மாட்டாரு அவர். அவரை பார்த்தாலே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடும். அந்த மாதிரி ஒரு தைரியசாலி. அப்ப அவருடைய தைரியத்துக்காகவே நாங்க பல நேரம் வந்து அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது உண்டு. ஆனாலும் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராமல் அவர் வந்து இறந்து போயிட்டார். எப்படி இறந்தாருன்னா, கடலுக்குள்ள போயிட்டு மீன்கள் பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷ மீன் கடிச்சு, இல்ல அதனுடைய முள்ளு குத்தியோ அவர் இறந்து போயிட்டார். அப்ப மரணம் எப்படி வேணாலும் வரும். அதே நேரம் கண்மூடித்தனமான ஒரு வீரம் அப்படிங்கிறது அறிவுடைமை அல்ல. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பயப்படக்கூடாது. இதுவும் அறிவுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். வருமுன் காப்பவர் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. துன்பம் வந்தாலும் சிரின்னு சொன்ன வள்ளுவர் இந்த குறள் என்ன சொல்றாரு? நம்ம பயப்பட வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. எதிர்காலத்துல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானித்து அதை எதிர்கொண்டால் நாம் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வருமுன் காப்பவர் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. நிறைவா அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலா என்னுடையர் எனுமிலர். பெரிய செல்வந்தராகவே இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அறிவு இல்லாட்டி அவர் ஏழைதான். ஆனா ஒரு ஏழை அறிவுடையவரா இருந்தா அவருக்கு செல்வம் தேவையில்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனுமிலர். ஒரு முட்டாள் ஒரு பெரிய செல்வந்தன் ஆயிட முடியும். ஆனா அந்த செல்வத்தை அவனால் காலம் முழுக்க பாதுகாக்க முடியாது. எப்ப வேணாலும் அந்த செல்வம் அவனை விட்டு போயிடும். ஆனா ஒரு முட்டாள் கூட ஒரு பொருளை ஈட்டலாம். ஆனால் ஒரு அறிவாளியால் தான் அதை பாதுகாக்க முடியும்.
சரியானவற்றுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. இந்த 10 குறள்களையுமே அறிவினுடைய பன்முகத்தன்மையை பத்தி பேசுறாரு. எது அறிவு? எப்படியெல்லாம் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து பேசுறாரு.